அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான காணொலிகள் பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். அதாவது நேற்று ஒரு நண்பர் முகப்புத்தகத்தில் கேட்டிருந்தார், ஏன் இந்த மோடி அவர்கள் இந்த உலங்கு வானூர்தி மூலம் இந்தியாவுக்கு போயிருந்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் அதே போல மோடி அவர்கள் தமிழக தலைவர்களை கலாய்த்த விடயம், அதாவது ஒரு செருப்படி போல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்பதால் சொல்ல வேண்டும். தமிழக தலைவர்கள் அவர்கள் தமிழிலே கையெழுத்து போடாமல் கடிதங்களை ஆங்கிலத்திலே கையெழுத்து போட்டு அனுப்புவது தொடர்பிலே பேசியிருக்கிறார். தமிழுக்கு தாங்கள் மத்திய அரசாங்கம் அதிகமான விடயங்களை செய்யும் போது இப்படி ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுவது பொருத்தமற்ற என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். இப்படியான ஒரு சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி பேசலாம். அதே போல மோடி அவர்கள் இலங்கையில் விரும்பி சாப்பிட்ட உணவான இடியப்பம், உப்பு, அதே போல அப்பம் போன்ற விடயங்களை பற்றியும் பேசலாம். காணொலியில் இந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் பதிவாயிருக்குது. அந்த விடயங்களோடு நாங்கள் இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை பேச வேணும். இந்த உலங்கு வானூர்தியில் ஏன் மோடி போனார்ன்ற கேள்வி. உலங்கு வானூர்தி என்பது, அதாவது இந்த நாங்கள் டெலிகாப்டர்னு சொல்லுவோம், அந்த உலங்கு வானூர்தியில் போகக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ளே தான் உலங்கு வானூர்தியில் அதிகமாக பயணமிடம் வரும். வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பெருமளவு விமானத்தில் தான் செல்வார்கள். மோடி தான் உலங்கு வானூர்தி ஊடாக சென்றதன் மூலம் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறார். உலகம் முழுவதும் எந்த ஒரு தலைவரும் வரும்போது அவர்கள் வரும் விமானம் மூலம் தான் வருவார்கள். ஆனால் அவர் விமானம் மூலம் வந்த அவர் உலங்கு வானூர்தியின் மூலம், அதாவது அனுராதபுரத்திலிருந்து சென்றதன் மூலம், அதாவது ஒரு நாட்டிற்கு வருபவர்கள் நாட்டின் தலைநகருக்கு தான் வருவாங்க, தலைநகரம் கொழும்புக்கு. அப்போ கொழும்புக்கு கொழும்புலேருந்து போகாமல் அவர் கொழும்பால் அனுராதபுரத்திலிருந்து போனது ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் எப்பாகத்திலிருந்தும் அவர் இந்தியாவுக்கு செல்ல முடியும். அப்போ இந்தியாவின்ற ஒரு கொலனி தான் இலங்கை என்ற அடிப்படையில் தான் அந்த விடயத்தை செய்திருக்கிறார். அதுவும் உலங்கு வானூர்தியில் சென்றதன் மூலம் மிகவும் பக்கத்து நாடு, பக்கத்து தேசம், அதான் அவர் அந்த உலங்கு வானூர்தியில் சென்றிருக்கிறார். அதுதான் ஒரு செய்தியை அது சொல்லுது. அதே போல் மோடிக்கு ஒரு 5ஆம் தேதி சிறப்பு ஒரு விருந்துபசாரம் இரவு நேரத்தில் இடம்பெற்றது. அதில் அவருக்கு இந்த இலங்கை அப்பம், அதே போல் இடியப்பம் போன்றவற்றை கொடுத்துருக்குறாங்க. அவர் சொல்லியிருக்கார், இடியப்பம் அப்பமெல்லாம் நல்ல உணவாக இருக்குது, இலங்கையின் கலாச்சாரம், அதே போல் அவர்களுடைய இந்த ஏனைய விருந்துபசாரங்கள் இந்த உணவு வழங்கினதில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக அவர் இந்த இடியப்பம் மற்றும் இலங்கையின் இடியப்பம், அதே போல் இடியப்பத்தின் இலங்கையின் அப்பம் போன்ற விடயங்களை சொல்லியிருக்கார். இந்த 2 உணவுமே நல்ல உணவாக இருந்திருக்கு, அது மனசுக்கு பிடிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு விடயம். அதே போல் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற மோடியானவர் உடனடியாக அந்த பாம்பன் பாலத்துக்கு சென்றார். ராமேஸ்வரத்துக்கு சென்று பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார். திறந்து வைக்கும் போது மோடி ஒரு விடயத்தை பேசினார். மோடி உங்களுக்கு தெரியும், அடிக்கடி திருக்குறளை எடுகோள் காட்டுபவர். அவர் அங்கு சென்று பாம்பன் பாலத்தை திறந்த ஒரு செய்தியை சொன்னார். தனக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் தமிழகத்திலிருந்து வரும் என்று சொல்லியும், அந்த கடிதங்களில் பார்க்கும்போது எந்த ஒரு கடிதங்களிலும் தமிழிலே கையெழுத்து இருக்காது, ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷில் மட்டும்தான் கையெழுத்து இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டு தான் தமிழகத்திலேருந்து கடிதம் வருது. தமிழுக்கு முன்னுரிமை, தமிழ் தான் பெருசு என்று சொல்லி பேசுகிற ஆக்கள் ஆங்கிலத்தில் கடிதத்துக்கு கையெழுத்து போடுறது பொருத்தம் இல்லை என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லி அதை சில கிண்டலாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ தமிழகத்திலேருந்து போகிற கடிதங்கள் ஆங்கில கையெழுத்து போட்டு தான் போகுதுன்ற விஷயம் ஒரு பெருமளவான ஒரு விடயம், ஒரு கேலி பொருளாக மாறியிருக்கு. அந்த விடயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம். இலங்கையில் வாழ்கிற நாங்கள் கூட, இல்லை உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் கூட கையெழுத்து எந்த மொழியிலையும் போடலாம், அது வேறு விஷயம். ஆனால் தமிழை தூக்கி பிடிப்பவர்கள், தமிழ் வாழ்க, தமிழ் மொழி செம்மொழி என்று பேசுபவர்கள் முன்னுரிமையாக தமிழுக்கு கையெழுத்திடுவது சிறப்பானதாகும். ஆனால் இலங்கையை பொறுத்தளவுக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சிங்கள மனிதர்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சிங்களாக்கள் கூட அதிகமாக தங்களுடைய மொழிகளைத்தான் பேசுவார்கள், தங்களோட மொழியில தான் கையெழுத்து போடுவார்கள். குறிப்பாக நாங்கள் அதிகமாக பார்த்தோம்னா கொழும்புலேருந்து வர கடிதங்கள் பெருமளவில் சிங்களத்தை தான் வரும், இலங்கையில் 3 மொழி இருந்தாலும். ஆனால் நாங்கள் தமிழர்கள் மட்டும் கையெழுத்து போடக்குள்ள அது நாங்கள் இங்கிலீஷில் போடுறது அது ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறோம். இங்கிலீஷில் கையெழுத்து போட ஒரு நாகரிகம், கலாச்சாரம் மாதிரி வச்சுருக்கிறோம். அந்த விடயத்தையும் மோடி சொன்ன விடயம் இந்திய தமிழக அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள், உலக தமிழர்கள் அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என கருதுகிறேன். இந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் இன்றைய நாளிலே ஒரு முன்னுரிமையான விடயமாக பேசப்படுகிறது. மோடி உலங்கு வானூர்தி மூலமாக அழகாக பார்த்து கொண்டு சென்றிருக்கிறார் ராமர் திட்டை. அது இன்னொரு விடயத்தை சொல்ல வேணும். மோடி நேற்று ராமநவமி அன்று அவர் கூட அதிகமாக பக்தி உள்ளவர். ராமநவமி அன்று பாரதத்தில் அப்படியே போய்கொண்டு அந்த ராமர் பாலத்தை பார்த்தவாறு, ராமர் பாலத்தை வணங்கியவாறு அவர் சென்றிருக்கிறார். அதே நேரம் அயோத்தியில் பால
பாலராமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி அந்த பிறை வடிவத்தில் தென்படுற நேரத்தில் இவர் போயிருக்கிறார். போய் இறைவனை வழிபட்டு அங்கே ராமேஸ்வரத்துலேயும் கோயிலை வழிபட்டு அதுக்கப்புறம் தான் பாம்பன் பாலத்தை திறந்து வச்சிருக்கிறார். அதன் மூலம் அவர் ராமரை வணங்கியதோடு பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததன் மூலம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முடிச்சை போட்டிருக்கிறார். அது எதிர்காலங்களில் அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலமாக மாறும் என நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ள முடியும். இலங்கையின் நெருங்கிய நண்பர் அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அதன் மூலம் ஒரே காரில் பயணிச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் எதிர்காலத்தில் வந்து எட்கா ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவில் வந்து 44% வரி இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு போட்டிருக்கிறாங்க. அதன் மூலம் இனி வேறு வழி இல்லை, இலங்கை இந்தியாவை தான் சாரணும். இந்தியாவை சாரக்குள்ள அவர்கள் அந்த ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்திட வேணும். எதிர்காலங்களில் ஏற்றுமதி பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது பல்வேறுபட்ட தடைகள் ஏற்படும் இலங்கையின பொருட்களுக்கு. அப்போ இந்தியாவை சார்ந்து முன்னேற வேண்டிய தேவை ஏற்படும். சைனா ஏற்கனவே இலங்கையை கைவிட்ட தெரிஞ்ச விஷயம். சைனா வந்து இவ்வளோதான் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் அது வட்டி மூலம் எப்படியும் எடுத்துடும். இந்தியாவை சார்றதை விட வேறு வழி இல்லை. அந்த அடிப்படையில் தான் அனுரகுமார் திசாநாயகவும் மோடியை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். மோடியும் தன்னுடைய ஒப்பந்தங்கள் தொடர்பில் வெளியில் கசிய விடாமல் வடகிழக்கு போகாமல் தமிழர்களை கொஞ்சம் 13 பற்றி பேசாமல் தமிழர்களை கொஞ்சம் மேமாற்றியவாறு இலங்கை அரசாங்கத்தோடு நெருக்கமாக சென்றிருக்கிறார். இவ்வாறான செய்திகள் இன்றைய நாளிலே முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.